பொண்டாட்டியும் பிள்ளையும் ரோட்ல விட்டு வந்துருக்கு. உன் வீட்டுல இருக்க உன் பொண்டாட்டிய பாதுகாக்க முடியல, உன் பிள்ளைய பாதுகாக்க முடியல, நீ எப்படி ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் பாதுகாப்ப? இன்னைக்கு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், நான் தாய் மாமன் சீர் தரேன், 50 கல்யாணமா உனக்கு 50,000 ஒரு பட்டு புடவை. யாரா நீ? உன் பட்டு புடவைக்காக உனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சு எங்க இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல, உனக்கு பெண்களை பார்த்தா அவ்வளவு இழிவா இருக்கா? புடவை காட்டினோடனே உனக்கு ஓட்ட போட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு புதுசா ஒண்ணு வந்திருக்கு, அணில் குஞ்சுகள். ஒரு காலத்தில் நானும் அணில் குஞ்சாகத்தான் இருந்தேன் என்பதை நினைத்து வெக்கப்படுறேன், உண்மையா வேதனைப்படுறேன். நான் நிறைய யூடியூப்ஸ்ல ரொம்ப சின்ன சின்ன பசங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். பார்க்கும் போதுல அவ்வளவு மன வருத்தமா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு. என்னடா அது இப்படி இருக்கானுங்களே இவனுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல எனக்கு கோபமும் கூட வருது. இன்னும் ரொம்ப தீவிரமா இவங்க கிட்ட பிரச்சாரம் பண்ணணும், இவங்களுக்கெல்லாம் விலக்கி சொல்லணும் அப்படின்னு. திமுக அரசு வெல்லும் பெண்கள், தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மாநாடு நடத்தி பெண்கள் எந்தெந்த துறையில எப்படி எல்லாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க கூட்டத்துக்கு பெண்கள் வராங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்லுது, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம், நான் அந்த எக்ஸாம கூட விட்டுட்டு எங்க அண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு நான் இன்னைக்கே சிஎம் ஆயிரணும் அப்படின்ற கனவுகளோட நிறைய பேர் வரானுங்க. அப்படி நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேல நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, அவங்க கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவும் இல்லை. ஏன்னா குறிப்பாக இந்தியாவில தமிழ்நாட்டுல, மற்ற மாநிலங்களை பத்தி எல்லாம் நான் பேசவே விரும்பல, தமிழ்நாட்டுல ஜனநாயகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா இங்க திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. திராவிட இயக்கங்கள் நம்மள அப்படி ஒரு பக்குவப்படுத்தி தான் இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதனால தேர்தல்ல போட்டியிடுறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு, அரசியல் கட்சி தொடங்குறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நீ மக்களுக்காக என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டு நீ தேர்தல்ல நிக்கிற அப்படின்றத என் கேள்வி. எனக்கு ஏகப்பட்ட கோபம் இருக்கு, ஆத்திரம் இருக்கு. நானும் ஒரு முறையும் மேடையில நிக்கும் போது வார்த்தைகளை ரொம்ப பார்த்து பயன்படுத்தணும், ரொம்ப நிதானமா பேசணும் அப்படின்னு நினைச்சுதான் வரேன். ஆனா இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்து அப்படி பேச முடியல என்னால. எங்க வீட்டுக்காரர் தெளிவா வீட்டுல சொல்லி கூட்டு வந்தாரு, என்ன ரொம்ப மரியாதையா பேசணும், வார்த்தைகளை பார்த்து பக்குவமா பயன்படுத்து அப்படின்னு சொல்லி. நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றேன், அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, இவனுங்கள மரியாதையா தான் நம்மளால பேச முடியுமா, இல்ல கோபம் வராம நான் பொறுமையா பேசுறதுக்கு அவனுங்க அப்படி நடந்துக்கிறானுங்களா அப்படின்றது. நேத்து ஒரு 6 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற கார்த்திகா அப்படிங்கிற ஒரு லேடி பேசியிருக்கிறாங்க. பெண்களை சரிக்கு சமமா நடத்தணும் அப்படின்ற சமநீதி, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட இயக்கத்துல தான் நானும் இருக்கேன், திராவிட விடுதலை கழகங்கிற அமைப்புல. ஆனா அந்த பொம்பளை பேசுறத கேட்டது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. நேர்ல பார்க்க முடியலன்னு அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. நாம் தமிழர் கட்சி நான் படிச்சவனுங்களை தான் எல்லாத்தையும் பாருங்க நான் கொண்டு வந்துட்டேன், எல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டாது நிக்க வச்சிருக்கானுங்க. இவங்க என்னத்தை படிச்சு கிழிச்சானுங்கன்னே தெரியல. வரலாற்றை பத்தின ஒரு அறிவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அந்த மண்டையில மசாலா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது பேசும்போது, பெரியார் சிலை முன்னாடி வச்சுக்கிட்டு நான் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லுது. எங்க கை வச்சு பாரு, வா நாங்க எல்லாம் நிக்கிறோம், கை வச்சு பாரு. நீ பெரியார் எதிர்ப்பு அரசியல பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுல எப்படி நீ ஆட்சிக்கு வந்துட முடியும்னு கனவு காண்றன்றதே எங்களுக்கு தெரியல. ஏன் இன்னைக்கு நாங்க இங்க இத்தனை பேர் நின்னுட்டு இருக்கிறோம். நான் என்ஜினியரிங் முடிச்சுட்டு லாயருக்கு படிச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு படிச்சுட்டு இங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார். தந்தை பெரியார் முன்னெடுத்த போராட்டங்களும் அவர் எடுத்த முன்னெடுப்புகளின் காரணமா தான் இன்னைக்கு நான் இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே பேசிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார். அப்படி இருக்கும்போது நாங்க பெரியார் சிலையை உடைத்துருவோம் அப்படின்னு நீ சொல்லிடுவேன், நாங்க அந்த வேலைக்கு பார்த்து நின்னுருவோமா? அந்த அம்மா சொல்லும் போது நான் கலைஞர் என்ன பண்ணாரு, 9வது தான் படிச்சாரு, அவரு எப்படி கலைஞர் ஆவாரு அப்படின்னு. ஏமா நீ எந்த காலத்துல படிச்சு முடிச்சிருக்கிற, அவரு எப்ப படிச்சிருக்கிறாரு? அவரு 90கள்ல படிச்சிருக்காருன்னா அப்போ 9வது படிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய படிப்பு. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத நீ எப்படி ஒரு கேண்டிடேட்டா உன்னால நிக்க வைக்கிறதுக்கு உங்க அண்ணன் தேர்ந்தெடுத்தான்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஒருத்தன் ஓட்டு கேட்க வரான்னா என்னன்னு கேட்கணும். நான் மக்களுக்காக இந்த நலத்திட்டங்களை செய்ய போறேன், அந்த நலத்திட்டங்களை செய்ய போறேன்னு ஓட்டு கேட்க வரலாம். ஆனா நீ நான் பெரியார் சிலையை உடைப்பேன், நான் பெரியார் சிலை இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னா அப்போ நீ மக்களுக்காக தேர்தல் களத்துக்கு வரியா, இல்ல இறந்தும் இன்னும் உங்களை எல்லாம் ஆட்டி படிச்சிட்டு இருக்கிறாரு இல்ல அந்த ஆள் சிலையை எடுக்கணுன்றதுக்காக நீ தேர்தல் களத்துக்கு வரியா? நீங்க டெபாசிட் கூட வாங்காம தோத்து போறீங்க, அது வேற விஷயம் வைங்க. எந்த ஒரு அடிப்படை நாகரிகமும் கிடையாதுங்க இவங்களுக்கு. அந்த அம்மா சொல்லுது, வெறும் 100 ரூபாய் தான் கலைஞர்
கதை எழுதி வாங்கினாரு, இன்னைக்கு எப்படி அவங்களுக்கு இவ்வளவு கோடி சொத்து இருக்குன்ட்டு. அப்பவே பராசக்தி படத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி இருக்கிறாரு. இன்னைக்கு 1 லட்சத்துக்கும் அன்னைக்கு 1 லட்சத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? நான் நல்ல வாயில வருது என்னத்த சொல்றது இவனுங்களை இருந்தா எனக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் கிடையாது, இந்த சீமான் இருக்காரு இல்ல, ரொம்ப நாகரிகமா சொல்றேன், சீமான் அண்ணன் இருக்காரு இல்ல, அந்த அண்ணன் ஒன்ன வந்து ஒரு ஒரு மாணவர்கள்லாம் கலந்துக்கிற ஒரு விவாதத்துல வந்து ஒரு பையன் வந்து கேட்கிறான் அவர்கிட்ட, நீங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு வேலைன்னு சொல்றீங்க, நாங்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு படிச்சு பர்ஃபியூமை போட்டுக்கிட்டு நாங்களும் ஏசி ரூம்ல போய் உட்காந்து வேலை செய்யறோம் அப்படின்னு அந்த பையன் படிச்சு அவ்வளவு தெளிவா கேட்கிறான். இந்த ஆளு ஒரு சிஎம் கேண்டிடேட் வேற, இவன் வந்து சொல்றான் நான் ஆடு மாடு மேய்ப்பதை அரசு வேலையாக்குவேன், அதை அனைவருக்கும் கொடுப்பேன்னு. ஏண்டா யாருக்கு கொடுப்பேன்? இன்னைக்கும் மலமல்லும் வேலையும் குப்பை அள்ளுற வேலையும் யாரு பாக்குறா? ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீ இந்த ஆடு மாடு மேய்க்கிற வேலை எவனுக்கு கொண்டு போய் கொடுப்ப? படிச்சு முன்னாடி வரவன இல்ல, நீ படிச்சு முன்னாடி வராத, நீ நீட்டெல்லாம் இருக்க கூடாது, மீண்டும் கந்தல கட்டிக்கோ, போய் ஆடு மாடு மேயி சாணி அரை சாணி அள்ளி ஊத்து அப்படின்னு சொல்றனா நீ யாருக்கான தலைவன்? நீ மக்களுக்கான தலைவனா? இங்க இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றம் நினைக்கிறியா, மாணவர்களை முன்னேற்றம் நினைக்கிறியா? அந்த பையன் தெளிவா மீண்டும் கேட்கிறான், எங்க கிட்ட எல்லாம் நிலம் கிடையாது, எங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நாங்கெல்லாம் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு அறிவார்ந்த கேள்வி. அதுக்கு உனக்கு அறிவு இருந்தா நீ தெளிவா இல்ல பதில் சொல்லணும். இவர் கோவம் வந்துருச்சு, பதில் இல்லைன்னா இவர் கோவம் வந்துரும். அந்த இப்படி கைத்தட்ட ஆரம்பிச்சாரு, பாத்தியா பாத்தியா அப்படின்னு கைத்தட்ட ஆரம்பிச்சாரு. அப்போ இன்றும் இன்னைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் கிட்ட நிலம் கிடையாதுங்க. குறிப்பிட்ட ஆதிக்க ஜாதியை சேர்ந்த மொத்த பேரும் நிலத்தை வச்சுக்கிட்டு அவங்க தோட்டத்துல கூலி வேலை செய்யறவங்களாதான் இன்னைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்துட்டு இருக்கிறானுங்க. நீ விவசாயம் விவசாயம் சொல்லி பேசுற, உனக்கு சோறு எப்படி போடுவான்னு நீ கேக்குற. டேய், என்கிட்ட நிலமே கிடையாது, நான் எங்க இருந்து விவசாயத்தை பண்றது? என் பொழப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எப்படி சோறு வரும்? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? பதில் இல்ல. இவர் கோவம் வந்துரும் உடனே. இவர் உடனே இதற்கும் காரணம் திமுக தான் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு, அணில் குஞ்சுகள். ஒரு காலத்தில் நானும் அணில் குஞ்சாகத்தான் இருந்தேன் என்பதை நினைத்து வெக்கப்படுறேன், உண்மையா வேதனைப்படுறேன். நான் நிறைய யூடியூப்ஸ்ல ரொம்ப சின்ன சின்ன பசங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். பார்க்கும் போதுல அவ்வளவு மன வருத்தமா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு. என்னடா அது இப்படி இருக்கானுங்களே இவனுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல எனக்கு கோபமும் கூட வருது. இன்னும் ரொம்ப தீவிரமா இவங்க கிட்ட பிரச்சாரம் பண்ணணும், இவங்களுக்கெல்லாம் விலக்கி சொல்லணும் அப்படின்ட்டு. அன்னைக்கு வந்து சொல்றாங்க, எதுக்கு இலவசம்? எங்களுக்கு இலவசம் வேண்டாம், மகளிர் உரிமை தொகை வேண்டாம் அப்படின்னு மேடையில வச்சு தாவேக்கல இருக்க பெண்கள் வந்து பாட்டு பாடுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தராவது, இங்க நின்று அத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, யாராவது ஒருத்தராவது நம்ம வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய பெண்கள் நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு தராங்க. கரெக்டா 3 வேளைக்கு சாப்பாடு, துணி துவைச்சு போடுறது, வீடை சுத்தம் பண்றது எல்லாத்தையும் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க கையிலயும் காசு இருக்கணும், அவங்களுக்கு மாதமானா இந்த தொகையை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கணும்னு யோசிச்சிருப்போமா? ஒருத்தராவது யோசிச்சிருப்போமா சொல்லுங்க? ஆனா ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு சகோதரனா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யோசிச்சாரு. அவர் யோசிச்சதோட விளைவுதான் இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் இலவசம் சொல்லக்கூடாது, அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு. நான் அதை உனக்கு இலவசமா தரல, அது உங்களோட உரிமை, அந்த உரிமை தொகையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அது எத்தனை பெண்கள் கையில அவங்க யார்கிட்டயும் எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சென்னை போன்ற நகரங்களுக்கு அந்த தொகைங்கிறது ரொம்ப குறைவா இருக்கலாம். ஆனா எங்களை போன்ற கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 1000 ரூபாய் இருந்தா அது பெரிய காசுங்க. 2 வாரத்துக்கு எங்களுக்கு வீட்டுக்கு குழம்பு செலவு அது போயிடும். நான் என் வீட்டுல இருக்கிற யாரையா பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக முடியும். அப்போ இது எத்தனை பெண்களுக்கு அவங்க பொருளாதார விடுதலை அடையறதுக்கான ஒரு அடித்தளமா இருக்கு அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வருவான் டிசைனா சட்டை போட்டுக்கிட்டு நல்லா வண்டி மேல ஏறி நின்னுக்கிட்டு ஏசில கூலிங்கா உட்காந்துட்டு, நானும் வரேன் பாரு சிஎம் கேண்டிடேட் சார் தெரியுமா சார், அங்கிள் தெரியுமா அங்கிள் அப்படின்னு வருவாரு விஜய். நான் வந்து கண்கூட பாக்குறேன். சேலத்துல நாங்க வந்துட்டு இருக்கோம், சேலத்துல இருந்து எங்க ஊருக்கு. அவர் வந்து ஆப்போசிட்ல வராரு. நடு மதியானங்க 1 மணிக்கு வெயில் அடிக்குது. கை குழந்தையோட ஒரு பொண்ணு வச்சு நின்னுட்டு இருக்கா. நான் திட்டிட்டே வரேன், என்ன இந்த பொண்ணுக்கெல்லாம் அறிவு இருக்காதா, படிச்சிருக்கோம்ல, குழந்தைய தூக்கிட்டு வந்து இப்படி நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் அந்த ஜன்னல் கண்ணாடியை இறக்கி அங்க அத்தனை பேர் நிக்கிறாங்களே, அத்தனாயிரம் பெண்கள் மாணவர்கள் நிக்கிறாங்கல்ல,
உன் கையை ஆட்டிட்டு போனா நீ என்ன குறைஞ்சா போயிருவ? இல்ல கையை ஆட்டினா உன் வீட்டுல இருக்க சொத்து குறைஞ்சு போயிருமா? அந்த கண்ணாடி இறக்கவே இல்லைங்க. இப்படின்ற செகண்டுக்குள்ள கிராஸ் ஆகி போற 2 பேர் பல்ட்டி அடிக்கிறான் பின்னாடி. அவ்வளவு ஆத்திரம் எனக்கெல்லாம் இந்த பசங்களை பார்த்துட்டு. என்னடா ஒரு ரசிகர் ஒரு நடிகன் பின்னாடி போயிட்டு இப்படி இந்த பசங்களாம் இருக்கானுங்களே சொல்லிட்டு, நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆளு சிஎம்மா வந்தா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட நிலைமையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். திமுக அரசு நடத்திட்டு இருக்கிறாங்க வெல்லும் பெண்கள் சொல்லிட்டு. அதுல இருந்து தான் ஒருத்தர்கிட்ட நான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தேன். அவங்க போட்டிருந்த டைரி இது. வெல்லும் பெண்கள், தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மாநாடு நடத்தி பெண்கள் எந்தெந்த துறையில எப்படிலாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவனுங்க கூட்டத்துக்கு பெண்கள் வராங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்லுது, இன்னைக்கு எனக்கு எக்ஸாமு, நான் அந்த எக்ஸாமை கூட விட்டுட்டு எங்க அண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஏம்மா நீ படிச்சு முன்னேறினாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுக்காக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் பெண்களோட படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி நடிகனை பார்த்துக்கிட்டு நான் எக்ஸாமுக்கு கூட போகலன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இன்னொரு அம்மா சொல்லுது, ஐசியூல என் குழந்தை இருக்கு, நான் அதை கூட விட்டுட்டு விஜய பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மனிதநேயம் எங்க போச்சு? இந்த மாதிரி ஒரு நடிகன் பின்னாடி போனா எப்படி மனிதநேயம் இருக்கும்? அவனே 41 உயிரை கொன்னுட்டு நான் காரணம் இல்லை, இதுக்கு திமுக தான் காரணம் சொல்லிட்டு சுத்திட்டு இவன் முன்னாடி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு தலைமுறை எப்படி இருக்கும்? இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்க அண்ணாங்க அப்பாங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்க பசங்களை வந்து கேட்கணும், ஏன்டா அவன் என்னத்தை பண்ணி கிழிச்சான், எதுக்குடா அவன் முன்னாடி இப்படி சுத்துறீங்க நீங்க எல்லாம் கேட்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் நாங்க. விஜய் வரக்கூடாதுன்றது எங்க நோக்கம் கிடையாது. வா, ஆனா நீ என்னத்தை பண்ணிட்டு வந்த, என்ன பண்ணிருக்க? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னத்தை விட்டுட்டு வந்த தெரியுமா? உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் ரோட்ல விட்டு வந்திருக்கு. உன் பர்சனல் விஷயத்துல நான் தலையிட விரும்பல. நீ யார் கூட வேணா வாழ்ந்துக்காது, உன்னோட தனிப்பட்ட விருப்பம், நான் அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல. ஆனா அந்த பொண்ணு என் மேல வன்முறை நிகழ்த்தி இருக்கிறாரு, என்ன விட்டுன்னு கெஞ்சது. உங்ககிட்ட விடுதலை வாங்கிட்டு போனா போய் டிவோர்ஸ் கொடுத்துருந்தா உங்ககிட்ட மன்றாடுது. உன் 2 பிள்ளைய ரோட்ல விட்டுட்டு, உன் மனைவிக்கு வீட்டுல இடம் கொடுக்க மாட்டேன்னு ரோட்ல விட்டுட்டு, நீ எந்த பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு நீ வந்து களத்துக்கு வந்திருக்கிற. நான் வந்து சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்கிற. எந்த பெண்கள் பாதுகாப்பா நீ உறுதிப்படுத்த போற? அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன் வீட்டுல இருக்க உன் பொண்டாட்டிய பாதுகாக்க முடியல, உன் பிள்ளைய பாதுகாக்க முடியல, நீ எப்படி ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் பாதுகாப்ப? இத வந்து ரோட்ல சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய பெண்களோட தொடப்பு கடை எடுத்து வாங்கியிருக்கணும். என்னடா வந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட நபர்களை நம்ம முதல்வராக்குனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு திராவிடம் என்ன பண்ணி கிழிச்சுது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இந்த சீமான் போன்ற, இந்த விஜய் போன்ற அணில் குஞ்சுகள் எல்லாம் கத்திட்டு அலையிறானுங்க. பொறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில இந்த திராவிட அரசால நம்ம வந்து ஏகப்பட்ட நலத்திட்டங்களை பெற்றுட்டு இருக்கோம். அதுல ஒரு சிலதை மட்டும் உங்ககிட்ட பட்டியலிட்டு நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவித்தொகை அப்படிங்கறத கலைஞர் தான் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் வந்து பெண்களோட வங்கி கணக்குல வருது, கர்ப்பமா இருக்கவங்களோட வங்கி கணக்கு. அது மட்டும் இல்லாம 4,000 ரூபாய்க்கு அவங்களுக்கான ஹெல்த்தியான விஷயங்களை கொடுக்கறாங்க, டேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம். அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம். இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தால பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு எளிய மக்கள் கூட அந்த காப்பீட்டு திட்டத்தை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அதை பயன்படுத்திக்க முடியுது. இதெல்லாம் யார் யோசிச்சது? நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரா, நம்மளோட நலன்ல அக்கறை கொண்ட ஒருத்தரால மட்டும்தான் இதெல்லாம் யோசிக்க முடியும். அப்படி கொண்டு வந்ததுதான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். அது மட்டும் கிடையாதுங்க, காலை உணவு திட்டம். இது இந்தியாவுக்கே முன்னோடியா திகழ்து. இன்னைக்கு காலை உணவு திட்டம் ஏதோ மாணவர்களுக்கு மட்டும் பயனா இல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பெரிய சுமையை வந்து குறைக்குது. ஏன்னா காலையில மதியம் என்ன சமைக்கணும்ன்றதை யோசிச்சு எத்தனை பெண்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க தெரியுமா? காலையில எந்திரிச்சு அந்த பையனுக்கு சாப்பாடு செஞ்சு சீக்கிரம் கொடுத்து அனுப்பிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தூக்கத்தை தொலைக்கிற பெண்கள் ஏகப்பட்ட பேர் உண்டு. காலையில பையனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற சூழல் இருக்கக்கூடிய பெண்கள் ஏகப்பட்ட பேர் உண்டு. அவங்க எல்லாருக்குமே காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது அவங்களோட
குறைக்குது. இல்லம் தேடி கல்வி. கொரோனா டைம்ல வீட்ல எல்லாம் போன் யூஸ் பண்ணிட்டு ஆன்லைன் கிளாஸ்ல பாத்துக்கலாம்னு போது ஏகப்பட்ட மாணவர்கள் போனுக்கு அடிமையா இருந்தாங்க. அதையெல்லாம் மாத்தணும், மாணவர்களோட கல்வி எந்த விதத்திலும் தடையா இருந்துடக்கூடாது அப்படின்னு கொண்டு வரப்பட்டது இல்லம் தேடி கல்வி. ஃப்ரீ பஸ் பாஸ். எங்க ஊர் வந்து சேலத்துல ஒரு கடைசி கிராமம். என் கூட படிச்ச பெண்கள் வருவாங்க, 15 கிலோமீட்டர் நடந்தே வருவாங்க, மலையில இருந்து இறங்கி நடந்து வருவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஃப்ரீ பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்ததுனால அவங்க கிராமங்கள்ல ஃப்ரீ பஸ் ஃபேருக்குன்னு செலவு பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய தொகை. அப்போ மாணவர்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ்ங்கிறது அவங்களோட சுமையை குறைச்சது. அதனால எத்தனையோ மாணவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். மாணவ மாணவியருக்கு மாதம் கல்வித்தொகை, உரிமை தொகை இந்த திராவிடம் தான் கொடுத்துச்சு. இன்னைக்கு வந்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான், நான் வந்து தாய் மாமன் சீர் தரேன், 50 கல்யாணமா உனக்கு 50,000 ஒரு பட்டு புடவை. யாரா நீ? உன் பட்டு புடவைக்காக உனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சேன் எங்க இருக்கக்கூடிய பெண்கள். இல்ல உனக்கு பெண்களை பார்த்தா அவ்வளவு இழிவா இருக்கா? புடவை காட்டினோடனே உனக்கு வந்து ஓட்டை போட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இதெல்லாம் பேசுற. இவன் கொண்டு வந்த அதே திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தாரு. எப்படி அப்படின்னா, பட்டதாரி பெண்களுக்கு 50,000 ரூபாயும் தாலிக்கு 1 பவுன் தங்கமும் சொல்லிட்டு, கல்லூரி முடிக்காதவங்களுக்கு 25,000 ரூபாயும் நகையும் சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ திராவிடம் என்ன பண்ணி கிழிச்சிச்சுன்னு கேட்கிற இதே நாய், இது சாரி கோபம் வருதுங்க, இதே விஜய் தான் இது எல்லாத்தையும் மாத்தி திராவிடம்ங்கிற பேரை மட்டும் எடுத்துட்டாரு. திமுக ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்ததோட கொஞ்சம் கூட தொகையை சேர்த்து நான் இதெல்லாம் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சினிமா மாதிரி இங்க டைலாக் பேசிட்டு திரியிறாரு. இதுக்கப்புறம் பெண்களுக்காக பிரத்யேகமா நவீனமா தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கட்டணமில்லா விடியல் பயணம். இங்க இருக்கக்கூடிய அக்காங்களுக்கெல்லாம் தெரியும் எத்தனை பேர் அந்த கட்டணமில்லா விடியல் பயணத்தின் மூலமா பயனடைறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 பெண்கள் வந்தாங்க கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ஃப்ரீயாவே பஸ்ல வந்தாங்க. இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் போய் என் வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டேன்னா, எங்க காசு கொடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போறேன்லாம் கேட்க தேவையில்ல. நீ என்னையா எனக்கு காசு கொடுக்கறது? எனக்கு இருக்கு ஃப்ரீ பஸ், நான் பஸ் என்ன என் வீட்டுக்கு போயிடுவேன், நான் என்ன பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும்னா அதுக்கு காரணம் யாரு? திராவிடம் தான், திமுக அரசு தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் விட்டுட்டேன். சீமான் அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு. அவர் எப்படிப்பட்ட அண்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கி ஏகப்பட்ட முறை வந்து கருக்கலைப்பு செய்து அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணன்னு வெளியே வந்து சீன் போடுவான். ஆனா போய் நீதிமன்றத்தில் மன்னிப்பு பிரமாணம் வந்து எழுதி கொடுத்துட்டு வருவாரு. நீ ஒண்ணுமே பண்ணலன்னா ஏன்டா மன்னிப்பு கேட்குற? அதுக்கு அவங்க அம்மா அந்த வீட்டில் இருக்க அந்த பொம்பளை எப்படி இருக்குன்னு பாருங்க, அவங்க ஒய்ஃபு அது வந்து சொல்லுது, ஏன் உனக்கு வேற பொம்பளையே கிடைக்கலையா, அவதான் கிடைச்சாங்க. நீங்கெல்லாம் என்ன குடும்பம், எப்படி இருக்கிறீங்க நீங்கெல்லாம்? ஒரு அரசியல் கட்சியோட தலைவன் 10 பேர் முன்னாடி வந்து கூப்பிட்டுட்டு 2 பக்கமும் பெண்களை நிக்க வச்சுக்கிட்டு ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு, நான் என்ன கொள்ளையில உட்காந்துட்டு இருந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் கற்பழிச்சேன் அப்படின்னு கேட்கறான். அது இந்த பொம்பளை வேடிக்கை பார்க்குது. அங்க இருக்கிற பெண்களே அவனை அடிச்சு ஓட விட்டுருக்கணும்ல. இல்ல, நாளைக்கு இவனுக்கு கையில தமிழ்நாட்டை கொடுத்தா தமிழ்நாடோட நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு என்னை போன்ற பெண்கள், உங்களை போன்ற பெண்கள், நம்மை போன்றவர்கள் படிச்சு முன்னேறி விமானம் வரைக்கும் ஓட்டுறாங்கன்னா அதுக்கு திராவிடம் ஒரு காரணமா இருந்திருக்கு. இவனுங்கிட்டலாம் கொடுத்தா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இவனுங்களெல்லாம் நம்பி எப்படி ஓட்டு போட முடியும்? நம்ம இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தாதான் நாளைக்கு இதை போன்று இதை விட மேலும் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில், முன்னேற்ற பாதையில் செல்லும். ஆண்களுக்கு நிகராக இல்லைல்ல, ஒரு படி கூடுதலாக கூட பெண்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத காட்டணும். அப்படின்னா அதுக்கு திரும்பவும் திமுக ஆட்சி நமக்கு கிடைக்கணும். என்னடா அதிமுகவை பத்தி ஒண்ணுமே பேசலையே அப்படின்னு நானே நோட்ஸ் எடுக்கும் போது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒண்ணுமே இல்லை அவனுங்களை பத்தி பேசுறதுக்கு. அந்த கேவலவாதிகளும் அப்படியே தான் பேசி வச்சிருக்கிறாங்க. CV சண்முகம்ங்கிறவர் வந்து சொல்றாரு, முதலமைச்சர் நல்ல மாதிரி நீங்க கனவு காணுங்க, அதை நான் நிறைவேற்றுறேன், உங்க கனவு என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டா
அந்த ஆளு வந்து வெக்கமே இல்லாம மைக்கு முன்னாடி நின்னுகிட்டு என் கனவுல நயன்தாரா வருது அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, அவனுக்கெல்லாம் நாம ஓட்டு போடுறோம் அப்படின்னா, நாளைக்கு நயன்தாராவை எடுத்து பொதுவெளியில பேசினவன் நம்ம வீட்டு பெண்களை பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆயிடாது. இதெல்லாம் நாம சிந்திக்கணும். அதே அதிமுக சீனிவாசன் அப்ப உடனே பேசுற இன்னொரு பேட்டியில திமுக இருந்து எல்லாருக்கும் புடவை கொடுத்திருக்காங்க. இவனுங்களும் ஆட்சியில் இருந்தப்ப எல்லாருக்கும் புடவை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஆள் கேக்குறான், உள்பாவடலை யார் தருவாங்க அப்படின்னு. அப்போ பெண்களை இவ்வளவு இழிவா, பெண்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு பொருட்களை இவ்வளவு இழிவா கொச்சையா பாக்குற இவனுங்க கையில எல்லாம் ஆட்சி போனா நாளைக்கு நம்ம வீட்டு பெண்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்து நம்ம ஓட்டளிக்கணும். இப்படி ஏகப்பட்ட நலத்திட்டங்களை பெண்களுக்காகவும், இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நம்மில் ஒருவராய் இருந்து செய்யக்கூடிய திமுக கழகத்தோட கூட்டணி கட்சி தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரணும். அப்படி வந்தாதான் நம்மளோட உரிமைகள் பாதுகாக்கப்படும் அப்படின்றத சொல்லி, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.